கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கின்றது கொன்றை வேந்தன். காலத்தால் அழியாத இந்த கல்வி செல்வத்தை பெற்று வாழ்வில் மென்மேலும் உயர வாழ்த்துகிறேன். நான் முனைவர் பிரவீன், கிளாசிக் தமிழ் அகாடமி, சிதம்பரம். வர ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து நமது அகாடமியில் TNTET பேப்பர் 2க்கான வகுப்புகள் தொடங்குகிறோம். தமிழ் பாடத்திற்கும் கல்வி உளவியல் பாடத்திற்கும் முதன்மையாக வகுப்புகள் தொடங்கி நடத்தப்படும். ஒரு படிநிலையாக ஆங்கில பாடத்திற்கும் அடுத்தது வரலாற்றில் உள்ள பகுதிகளுக்கும் வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும். வகுப்புகள் காலை மாலை என்று இருவேளையும் தேவைக்கு ஏற்றது போல நடைபெறும். தற்பொழுது ஒரு வேளை மட்டும் வகுப்பு நடைபெறும். அறிவிப்பு வரக்கூடிய தருணத்தில் 2 வேளையும் வகுப்புகள் நடத்தப்படும். தமிழிலும் கல்வி உளவியலிலும் மதிப்பெண்களை இப்பொழுதே நாம் முடிந்தவரை அதிகபட்ச மதிப்பெண்கள் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அதற்கான பயிற்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். 100 மதிப்பெண்களுக்கு மேலாக பெறுவதற்கான முயற்சியை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக 82 மதிப்பெண் என்பது ஒரு பெரிய மதிப்பெண்ணாகவே உங்களுக்கு தெரியாது. இலக்கினை அதிகமாக வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் தேர்ச்சி பெறுவது என்பது எளிதான காரியம்தான். இப்பொழுது நடப்பு ஆண்டிலிருந்து தேர்ச்சி சதவிகிதம் கணிசமாக உயரும் என்று நம்பப்படுகிறது. அதனால் முடிந்தவரை நீங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தாமதிக்காமல் உடனடியாக படிப்பதே சாலச் சிறந்தது. ஏனென்றால் எதிர்காலத்தில் முதுகலை ஆசிரியர்களுக்கு கூட இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயப்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை UGCயில் அது போன்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். முதுகலை ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயம் என்று. அது எப்பொழுது நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது தெரியாது. ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் தகுதி தேர்வுக்கு இப்பொழுதே நீங்கள் முயற்சி செய்து படித்து வெற்றி வாகை சூடினீர்கள் என்றால் தனியார் பள்ளியில் பணியாற்றுவதற்கு கூட எதிர்காலத்தில் அந்த ஒரு திட்டத்தை கட்டாயப்படுத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் தகுதி தேர்வு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அனைவரும் உடனடியாக எங்கு வேண்டுமானாலும் சேரலாம். ஆனால் படிப்பதற்கு எந்த தாமதமும் கூடாது. காலத்தால் அழியாத கல்வி செல்வத்தை கற்றுக்கொண்டே இருப்பதால் எந்த இழப்புகளும் கிடையாது. நமக்கு தேர்வு வந்தால்தான் படிப்பேன் என்று நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு ஆசிரியருக்கு அழகான செயல் அல்ல. ஆசிரியர் என்பவர் காலம் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவர். அதனால் தேர்வு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, வருவதற்கு தாமதமானாலும் சரி, படித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு நஷ்டமும் நாம் அடையப் போவதில்லை. படிக்க படிக்க நீரூற்று போல அறிவு ஊற்று பெருகி கொண்டுதான் இருக்கப் போகிறது. அதனால் தொடர் முயற்சி எடுங்கள், பயிற்சி எடுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். நம்ம கிளாசிக் தமிழ் அகாடமியில் வருகின்ற ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து தமிழ் பாடத்திற்கும் உளவியல் பாடத்திற்கும் வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த அனைத்து பாடங்களுக்குமான, அதாவது TNTET பேப்பர் 2ல ஆர்ட்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் இப்போ முதல்ல தொடங்குறோம். சயின்ஸ் குரூப் அதுக்கு அடுத்தது அட்மிஷனுக்கு பிறகு நம்ம சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை கிளாஸ் எடுக்க சொல்லுவோம். அது வரைக்கும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் இப்போ தொடங்க போகிறோம். அதில் தமிழும் உளவியலும் முதன்மையாக நடத்தப்படும். உளவியல் பாடத்திற்கு மட்டும் மெட்டீரியல் அனுப்பப்படும். மற்ற பாடங்களுக்கு அத்தனையும் தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் இது 3மே நீங்கள் பாடப்புத்தகத்தை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த பாடப்புத்தகத்தை தான் மெட்டீரியலாக உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதனால் எனக்கு தெரிந்தவரை அது ஓரளவு தான் பலனளிக்கும். புத்தகத்தை படிப்பது நேரம் இருக்கும் பொழுது புத்தகத்தை படித்து தேர்வு எழுதுவதுதான் சாலச் சிறந்தது. அதிகமான பகுதிகளை நாம் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் மெட்டீரியல் எதுவும் வழங்கப்பட போவதில்லை. புத்தகத்திலிருந்து தான் பாடம் நடத்தப்படுகிறது. புத்தகத்திலிருந்து தான் தேர்வுகளும் வைக்கப்படும். கல்வி உளவியல் பாடத்திற்கு மட்டுமே மெட்டீரியல் அனுப்பப்படும், உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும்.
தேவைப்படுபவர்கள் வகுப்பினையும் மாதிரி வினாத்தாள்களையும் பார்த்துவிட்டு வகுப்பில் சேர்வது பற்றி சிந்திக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான கடமை, ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கடமை. நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் நம் வளர்ச்சிக்கு உகந்தது. நமக்கு தெரிந்தது இந்த ஆசிரியர் பணிதான் எனும் பொழுது அந்த ஆசிரியர் பணிக்கு தேவையான கல்வி தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.